அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த காணொளி வந்துட்டு எதுக்குன்னு சொன்னா, இன்றைய தைத்திருநாள் அப்படின்றதால நிறைய பேர் வந்துட்டு வேகமா வாகனத்தை செலுத்துவீங்க. இப்போ நம்ம பேசிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வேகமா வாகனங்கள் போகுதுன்னு சொல்லி அப்படிங்கிறது விளங்கும். அதாலதான் இந்த காணொலியை நாங்கள் வழங்கியிருக்கோம். இது வந்து முழுக்க சிரிக்கிறதுக்கு மட்டும், ஒரு சிரிப்புடன் கலந்த சிந்தனை அப்படின்றதால இந்த வீடியோவை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்து இன்னைக்கு வந்து சேஃபா உங்களோட வண்டியை டிரைவ் பண்ண பாருங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாம், அனைவரும் சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடுங்கள். வேகமாக நீங்கள் வீதியில் வண்டியை செலுத்தினால் அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். இல்லாவிடில் எனக்கு நீங்கள் வேலை வைத்து விடுவீர்கள். இன்றைக்கு தைப்பொங்கல் திருநாளாக இருப்பதால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆனால் சிவபெருமான் என்னை இன்று பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். வீதியால் வேகமாக வருவது யாராக இருந்தாலும் அனைவரது உயிரையும் கைப்பற்றுவே. இந்த வீதியால் வேகமாக வரும் முதலாவது அதிர்ஷ்டசாலி யார்? யார் இந்த பெட்பாடி செத்தலிமின பாடி மாயிருக்கு? இவனை நம்ம சாவைக்கு தேவையில்லை. இவன் வீடி அடிச்சே செத்துருவான். அடுத்தவன் வருகிறான். தைப்பொங்கல் வேற, நம்மளும் புள்ள ஓட்டிக்காரன், நம்ம செலவா தான் போகணும். இவன் பார்ப்பதற்கு குடும்ப தலைவன் போலும் பல குழந்தைகளுக்கு தகப்பன் போலும் தெரிகிறது. ஒரு கலவாரம் கூட பாப்பான், நம்ம அதெல்லாம் கண்டுக்காம ஆக்க சோவ நம்ம சோவ போனா சரி. இவனையும் விட்டு விடுவோம். ஒரு இளரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இவனை பார்க்கும் போது இவனுக்கு பற்பல கடன் பிரச்சனை இருப்பது போல் தெரிகிறது. இவனை அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம். இதோ வந்து கொண்டிருக்கிறான் இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்டசாலி. இதோ இதோ வந்துட்டேன் ராசா. விட மாட்டேன். நீ எவ்வளவு வேகமா போறியோ அவ்வளவு வேகத்துக்கு உனக்கு மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறதா? A few minutes later. ஐயோ, உயிரெடுக்க வந்த யமனையே யமலோகத்துக்கு அனுப்புவான் போல இருக்கே.